இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்த ஹார்ட் அட்டாக், இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் தான் ஹார்ட் அட்டாக்கில் அதிகமாக இறந்து போகிறாங்க. இதில் மிகப்பெரிய ஆராய்ச்சி நடத்தி முடிவில் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா வெறும் 26% பெண்கள் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்க. ஆனால் ஆண்கள் வந்து 74% ஆண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்க, சிவியர் ஹார்ட் அட்டாக்கில். நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னா ஆண்களே ஹார்ட் அட்டாக்கில் சாவாங்களோ, பெண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் டெத்துங்கிறத நம்ம கேள்விப்பட மாட்டோம். இத்தனை மடங்கு அதிகமாக ஆண்கள் ஏன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயம் வந்து பெண்கள் வந்து இயற்கையாகவே மன வலிமை, சின்னதுலேருந்து கஷ்டங்கள்லாம் பார்த்து அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பவுமே இந்த குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முற்பாதியில் வந்து ஆண்கள் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப பெண்களை கஷ்டப்படுத்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பிற்பாதியில் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெண்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஆண்கள் ரொம்ப அடங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பெண்கள் டாமினேஷன் அதிகமாகுதோ, ஒருவேளை அவர்கள் கை மேலங்குதோ, நிறைய மன அழுத்தத்துக்கு ஒரு ஆண் வந்து உட்படுறாங்க. நான் நினைக்கிற மாதிரி என் புருஷன் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி பேசுறதில்ல, என்ன சம்பாதிக்கிறாரு, மற்றவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகிட்ட பார்க்கறதில்ல, அது செய்ய தெரியறதில்ல, ஒரு பெரிய திறமை இல்லை, ஈவன் செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லைன்னு இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஆண்களை பொறுத்தவரையில் வெளியே வேலை செஞ்சுட்டு ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கும்போது அவர்களை கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கிறது, அவர்கள்கிட்ட வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனை நேர்த்தி எதிர்பார்க்காம குறைகளோடு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப குறும்பு பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் விட்டுறது நல்லது. அவங்க வீட்டுக்கு வந்த பின்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கவனிங்க. நீங்களும் ஒரு வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேரும் வேலைகளை பகிர்ந்து செய்யணும், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அவர் வேலைக்கு போகிறீங்கன்னா வீட்டு பொறுப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, அவர் வெளி பொறுப்பை பார்த்துக்கிறாருன்னு கலந்து நீங்கள் 2 பேரும் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு பெண்கள் வேலைக்கு போயிட்டு ஒரு ஆண்கள் வரும்போது கொஞ்சம் அவங்க ஜாலியாக இருக்காங்க, யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க, ஃபோனில் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் பேசுகிறாங்க, கிரிக்கெட் பார்க்குறாங்க, என்னத்தையோ பண்ணுறாங்கன்னா சரி செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு விட்டுறது நல்லது. நல்லா இருக்கிற ஆண்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி இறந்து போன பின்னால் நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் அவர் மாதிரி வரவே வராதுங்க, ஐயோ அவர் போன பின்னால் வந்து எனக்கு வேறு லைஃபே முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷன் ஏதோ சாப்பிட்டியா, தூங்குனியா, நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றை கூப்பிட்டு போட்டுமா, மருந்து சாப்பிட்டியான்னு கேட்குறது, அந்த ஒரு மனுஷன் இல்லாமல் நான் வந்து இந்த பெரிய வீட்டில் வந்து ரொம்ப தனிமையாக உணர்றேன் அப்படிங்கிறது வந்து நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. அதனால ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போன பின்னால் ஐயோ அம்மான்னு புலம்புறதை விட இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு அதை பத்திரமா பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. திரும்ப சொல்கிறேன், பெண் அடிமைத்தனத்தை நான் வலியுறுத்தலை, உங்களை அவர் கொடுமைப்படுத்திட்டே இருந்தால் அதெல்லாம் தாங்கிட்டுருங்கன்னு சொல்லவே இல்லை. என்றவரை அவருடைய சின்ன சின்ன குறைகள் எல்லாம் பெருசுப்படுத்தாமல் அவரை 2 வார்த்தை பாராட்டுறது, அவர் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டுறது, நம்ம குடும்பத்து பெருமைகளே பேசிட்டு அவங்க குடும்பத்தை வந்து நம்ம மட்டம் தட்டுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிந்த அளவுக்கு அவர்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வாழ்க்கை துணை போன பின்னால் கணவன் மனைவி 2 பேருக்குமே அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஹார்ட் அட்டாக்கில் அதிகமாக இறந்து போகிறது ஆண்கள் மட்டுமேங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதில் நம்ம வீட்டு ஆண்கள் வந்து இடம் பெற்றக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக மனசில் வச்சுக்கோங்க.